சல்லி சல்லியாக நொறுங்கின ஒரு R15 V3S தான் நாங்கள் பார்க்க போயிருந்தோம். இந்த V3S பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, கொஞ்சம் பிக்கப்புக்காக வர முடியுமா ப்ரோன்னு ஒருத்தர் நம்மக்கிட்ட கேட்டிருந்தாப்புல. ஸோ உடனே நாங்களும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குன்னா கால்குலேட்டே பண்ணாமல் சும்மா தாண்டி போய்கிட்டே இருந்தோம். அங்கே போனால் தான் தெரியுது அவங்களுக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லிட்டு எங்களை ஆல்மோஸ்ட் 1 டே ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ண வச்சு எங்கள் டேவையே முழுசாக ஸ்பாயில் பண்ணிட்டாங்க. ஸோ அங்கே போனால் தான் தெரியுது டேடிக்கும் சன்னுக்கும் ஒரு பெரிய கிளாஷ் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு. தம்பி பார்த்தீங்கன்னா வண்டி எடுத்துக்கோங்கன்னு சொல்ல, அப்பா பார்த்தீங்கன்னா எடுக்கவே வேண்டாம்னு சொல்ல ஒரே பிரச்சனையாகவே இருந்தது. எங்களுக்கு இங்கே என்ன வேஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா டைமு தாங்க. மணி சம்பாரிச்சிடலாம், டைம் சம்பாதிக்க முடியாதுன்ற ஒரு கான்செப்டில் தான் நாங்கள் ஓடிக்கிட்டு இருக்கோம். ஸோ வண்டி டோட்டலாகவே நாஸ்தி அந்தளவுக்கு இருந்தது. தம்பி இன்னும் அடிப்பட்டு அதுலேயே மீளலை, இதுக்குள்ளே வண்டி ரெடி பண்ணணும்னு சொல்லி எங்களை கூப்பிட்டுருந்தாரு. இவங்க தான் அவங்க 2 பேர். ஸோ நீங்களும் இந்த மாதிரி யாரையாச்சும் கூப்பிட்டு உங்கள் டைம் வேஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த மாதிரி தப்பு பண்ணிடாதீங்க. அண்ட் இந்த வேலையை முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு ஆல்மோஸ்ட் 10:30 மேலே ஆயிடுச்சு. அண்ட் இந்த வண்டியை நாங்கள் ரெடி பண்ணுறதுக்கு எவ்வளோ கொட்டேஷன் கொடுத்தோன்னு தெரிஞ்சுக்கணும்னா ஃபாலோ பண்ணிட்டு காஸ்ட் மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுல் டீட்டெயில் உங்கள் டிஎம்ல வந்து சேரும். நம்ம டைமை நம்ம ஸ்பாயில் பண்ணிக்கிறதே ஒரு பெரிய தப்பு. அதில் இன்னொருத்தவங்க டைமை ஸ்பாயில் பண்ணுறாரோ உங்கள் ஃப்ரெண்டு யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ